ஒரு பாலியல் தொழிலா மாறிடுச்சுன்னு ஒரு குற்றச்சாட்ட வைக்கிறீங்க. வேற ஏதாவது பிரச்சனைக்கு இப்போ ஒரு பெண் வந்து வேலை செய்றாங்க. அந்த இடத்துல வேற ஒரு நபரால வந்து பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? சில பேர்த்துல வந்து ரவுடீஸ் அந்த மாரி வந்து ம், கொஞ்சம் மிரட்டுவாங்க. ம், அ என்னன்னா முக்கியமா வந்து கேர்ள்ஸ் வந்து சென்டருக்குள்ளேயே இருந்து மசாஜ் பண்ணா அவங்க சேஃப். ம், இப்ப சில கிளையண்ட் வந்து, "வா நான் வீட்டுக்கு உனக்கு அதிகமா காசு தரேன். ம். இப்படி தரேன், அப்படி தரேன்னு" சொல்லிட்டு கூப்ட்டு, அவங்க மூலமா நம்பி போனா தான் இவங்க ஓ! என்ன பண்ணுவாங்க, அதிக அ ஆசைக்கு ஆசைப்பட்டு. அ அதிக அதிக காசுக்கு பணத்திற்கு. ம், ஆசைப்பட்டு அவங்க போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஒரு ஆள் தான் கூட்டின்னு போவாங்க. ஆனா கூட்டின்னு போயிட்டு அங்க பார்த்தீங்கன்னா 10 பேர் இருப்பாங்க. ம், ஒரு பொண்ணு 10 பேர்னா எப்படி ஆகும்? அன்னைக்கு நைட் ஃபுல்லா அவங்க சின்ன பின்னமா போயிட்டு, அந்த காசு சில பேர் காசும் குடுக்க மாட்டாங்க. ம், எனக்கு தெரிஞ்ச கேர்ள்ஸ் எல்லாம் முக்காவாசி அதிகமா காசு தரேன்னு ஏமாந்து போயி, அங்க போயிட்டு இந்த மாரி பிரச்சனைகள அனுபவிச்சது தான் அதிகம். ம், எப்பன்னா சேஃப்னா நீங்க சென்டருக்குள்ள இருந்தது தான் சேஃப். ம், ஒரு வீட்டுக்குள்ள இருந்து நீங்க அந்த ஓனர் கூட இருந்தா தான் உங்களுக்கு சேஃப். நீங்க வேற யாருக்குன்னா போயிட்டீங்கன்னா, வர கிளையண்ட் எனக்கு வா நான் காசு அதிகமா தரேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு தான் அன்சேஃப். இந்த ரவுடிசம் வந்து பண்றாங்கல்ல சென்ட்ரல் அதுவும் நடக்கும். பல பிரச்சனைகள் நடக்க ஆமாமா. பெண்களுக்கும் பாதிப்பு ஏற்படும்ல அதனால. ஆமாமா. ம், இப்ப என்னன்னா, சில பசங்க வருவாங்க, பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு டைம் வரக்குள்ள இவங்க சரியா கண்டுக்கலாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற ரவுடிங்கலாம் கூட்டின்னு வந்து ம். மிரட்ட ஆரம்பிக்கிறது. இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் அந்த மசாஜ் சென்டர் வச்சிருக்கவங்க நெறைய பிரச்சனைகள் ரவுடிஸால இது பண்ணுவாங்க.